அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற இளைஞர்கள் சங்கமாக ஜெர்மனியில் இருந்து வெளியாக இருக்கின்ற நாளைய மாற்றம் திரைப்படம் பற்றி ஜெர்மனியில் சாதனை படைத்த பெண்ணாக இருக்கின்ற சிவோ சிவகுமார் அவர்கள் இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சிவோ. வணக்கம் தேவனா. எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஜெர்மனியில் பல சாதனை படைத்த ஒரு பெண்மணியாக நாளைய நாம் எனும் ஒரு தொடரை எடுத்து அதில் மக்களை உங்களுடைய வசப்படுத்தி இப்பொழுது நாளைய மாற்றம் என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை திரையிடுகின்ற ஒரு கட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். இந்த திரையிட போகின்ற கட்டத்தை பற்றியும் இந்த நாளைய மாற்றத்தை பற்றிய உங்களுடைய சில தகவல்களையும் நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கின்றது, என்ன நடைபெறுகின்றது என்பதையும் அறிந்து கொள்வோம். அந்த வகையில் முதலிலே இந்த நாளைய மாற்றம் என்ற படத்தை நீங்கள் எடுப்பதற்கான உங்களுடைய சிந்தனை வண்ணம் வந்தது. உண்மையிலே யாரும் செய்யாத ஒரு சாதனையாக 3 நாட்டு கலைஞர்களை இணைத்து நீங்கள் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இந்த படத்தை இந்த பேரோடு எடுக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்ற உங்களுடைய மனநிலை எப்படி வந்தது? நாளைய நாம் என்ற ஒரு நெடும் தொடர் பிடித்துக் கொண்டிருந்த நாங்கள் அது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அப்போ ஒரு முழுநீள படம் எடுக்கணும் என்ற ஆசை நெடுநாளா இருந்தது. இப்ப இந்த நாளைய நாம் என்றத அணுகி அந்த பேர் இருக்கணும் என்று பார்க்கும்போது நாளைய மாற்றம் அப்படின்னு தோணிச்சுது. ஸோ அந்த பேரை வச்சோம். அதே மாதிரி இந்த நாளைய நாம்ல வார கேரக்டர்ஸ் யாரோ இப்போ ஒரு புரோக்கர் அழகேசர், ஒரு சுந்தர்லிங்கம், பூரணி அப்படின்ற கேரக்டர்ஸ் அவையில் அப்படியே இந்த நாளைய மாற்றத்திலையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒரு கதையை மையப்படுத்தி எடுத்தாலும் அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாரும் நாளைய நாம் தொடர்ல வந்த கேரக்டர்ஸ் தான் இந்த படத்திலையும் தொடர்ச்சியா கொண்டு வந்திருக்கிறோம். இந்த படத்திலே நீங்கள் மிக தொகையான நடிகர்களை இணைத்திருக்கின்றீர்கள். இந்த நடிகர்களை இணைக்கும் பக்கங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் என்ன? 3 நாடுகள்ல எடுத்திருக்கிறோம். ஜெர்மனி, பிரான்ஸ், தாயகம் என்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இதுல பங்காற்றி இருக்கிறார்கள். கஷ்டம் என்று உண்மையா சொல்ல முடியாது. எல்லாருமே பயங்கர ஒத்துழைப்பு. கொஞ்சம் கலைஞர்கள் இதுல எங்களோட இணைந்திருக்கிறார்கள். தாயகத்திலும் சரி, பிரான்ஸ்லயும் சரி, ஜெர்மனிலும் சரி, எல்லா கலைஞர்களுமே எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு இது தங்கட படைப்பண்டு அவர்கள் உணர்ந்து அப்படி செயலாற்றி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இதுல இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஜெர்மனி உங்களுக்கு பழக்கப்பட்ட இடம். முதல் நாடகத்தில் நடித்த வைத்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனாலும் தாயகத்தில் நீங்கள் சென்றிருந்த போது உங்களுக்கு அங்கே தாயகத்து நடிகர்கள் அல்லது அதன் ஒத்துழைப்பாளர்கள் வழங்கினார். ஏற்கனவே அங்க நடிப்புத்துறையில தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்த நடிகர்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு முதலே நாங்கள் எல்லாம் செட்டப் பண்ணி போட்டுத்தான் தாயகத்துக்கு போனாங்க. அதுல உதாரணத்துக்கு ராஜ மகேந்திர சிங்கம் அண்ணா அவர் நிறைய குறும்படங்கள், முன்னில படங்கள், நாடகங்கள் அப்படின்ட்டு நடிச்சு நாங்கள் இங்க தொலைக்காட்சியில் அவரை பார்த்து இருக்கிறோம். அவர்கிட்ட நடிப்பு பிடிச்சு அவரோட போன் எடுத்து கதைச்சு தொடர்பு கொண்டு தயார் செய்து கொண்டு போனோம். அதே மாதிரி இதயராஜ் அவரும் அப்படித்தான் ஒரு சிறந்த கலைஞர். தாயகத்துல அவரை எல்லாருக்கும் தெரியும். கலைஞர்கள் வட்டத்துக்குள்ள அவர் தெரிந்த ஒரு முகம். அவருடனும் இங்கே இருந்து நாங்கள் கதைத்து பேசி அங்கு சென்றோம். அதே மாதிரி இதை கட்டாயம் நான் பிரகாஷ் ராஜை சொல்லணும். நாங்கள் மல்லாவியில ஒரு பாட்டு கட்டம் அடிக்கும் போது அதுல ஒரு 30-40 கலைஞர்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதுல கொரியோகிராஃபியும் செய்து கேமராமேன் ஒழுங்கு செய்து எல்லாம் செய்து தந்தார் பிரகாஷ் ராஜ். அப்புறம் சஞ்சய் சிவாண்டு ஒரு இளம் எழுத்தாளர், அவர் நிறைய உதவி அப்படியே எல்லாரும் வந்து சேர்ந்துச்சுனா நல்ல ஒரு டீம் எங்களுக்கு தாயகத்திலையும் உருவாயிட்டு. இது போல பிரான்சில் தயாநிதி அண்ணையோடு சேர்ந்து பலர் இருக்கின்றார்கள். இந்த பிரான்சில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் எவ்வளவு வந்தது? அதை நீங்கள் அங்கு சென்று அதை அவர்கள் இணைவு பண்ண இருந்தது. என்னுடைய கதாநாயகி பிரான்ஸ்ல இருந்தான் வாரா. வந்து ஜெர்மனுக்கு பல சிரமங்களுக்கு மத்தியில வந்து ஜெர்மன்ல வந்து நடிச்சு தந்தவன். நாங்களும் பிரான்ஸ்ல போய் எடுத்துனாங்க. சினிமா துறையண்டா நீங்க யூரோப் கண்ட்ரிய எடுத்துக்கொண்டா பிரான்ஸ எங்களால தவிர்க்க முடியாது. அங்குதான் குறும்படங்கள், முழுநீள படங்கள் எடுத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கணும். நடிகர்கள் மேரண்டா பிரான்ஸ்ல தான் இருக்கணும் சொன்னாங்க. தவிர்க்க முடியாது. அப்ப அந்த எல்லா கலைஞர்களையும் எங்களோட மூத்த கலைஞர்கள் கூட சொல்லலாம், அவர்களை உள்வாங்கணும் என்ற ஒரு ஆசையில தான் அந்த பிரான்ஸ் என்ற ஒரு ஐடியா வந்தது. இந்த படத்தில் நடித்தவர்கள ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதுபோன்று ஒளிப்பதிவு துறையில் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன?
என்னுடைய கணவர் தான் என்னுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒளிப்பதிவாளர். அதனால குடும்பத்துக்குள்ளேயோ வெளியிலயோ ஒரு சிரமம் வரவில்லை. அதே மாதிரி தாயகத்திலேயும் ஒரு 2 பாடல்கள் எடுத்து அந்த பாடல்களை எடுத்தந்தவர்கள் எஸ் பிரியன் என்று மல்லாவி சாங் எடுத்தந்தவர். மற்றது ஒரு லவ் சாங்கும் செய்திருக்கிறோம். அதை லக்ஷ்மண் என்ற ஒரு இளம் ஒளிப்பதிவாளர் அவர் எடுத்து தந்திருக்கிறார். மற்றபடி முழுக்க முழுக்க என்னுடைய கணவர் தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதனால எனக்கு ஒளிப்பதிவு சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திரைப்படம் வெளியாகும்பதை பற்றிய நாங்கள் ஒரு பதிவாக இந்த பதிவை செய்து கொண்டிருந்த இந்த வழியிலே அடுத்ததாக நீங்கள் யாரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? இதுல ராஜ மகேந்திர சிங்கம் அண்ணா அவர் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சிறந்த கலைஞன். என்ன பாத்திரத்தை கொடுத்தாலும் அவரோட 4-5 படைப்பு நான் பார்த்திருக்கிறேன். அதுல ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு பாத்திரங்கள்ல அவர் நடித்திருக்கிறார். எல்லாமே அவருக்கென்று எழுதப்பட்ட ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடும் நடித்து கொடுப்பார் ஒரு தனது சிறந்த நடிப்பை. இதுல அவர்ல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா கூட அவற்றை பஞ்சுவாலிட்டி எனக்கு சரியா பிடிக்கும். நாங்கள் அங்க போய் ஷூட்டிங் வச்ச உடனே அடுத்த நாள் தான் அவருக்கு ஷூட்டிங். ஆனா அவர் முதல் நாளே லொகேஷன் எல்லாம் பார்த்து இதுதான் எங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டு தனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டு போயிருந்தார். அந்த டெடிகேஷன், அந்த பஞ்சுவாலிட்டி எல்லாம் எனக்கு அவர்ல ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக அவரை இணைத்துக் கொண்டால் சந்தோஷம். இந்த படத்தில் அவரும் சிறப்பாக தாயத்திலிருந்து கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். தாயத்தில் சுகுமாரன் அவர்கள், உங்களுடைய அனுபவத்தை கூறுங்கள். வணக்கம் தேவா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சக நடிகர்களுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிபோவின் நாளைய நாம் என்ற நெடுந்தொடரை அடிக்கடி பார்ப்பதுண்டு. அதில் எனக்கு ஓரளவுக்கு அவன் திறமையை நான் வச்சியதும் உண்டு. அதில் நடித்தவர்களை நடிக்க வைத்திருக்கிறார். அதில் பங்கு பெற்ற எல்லாரையும் நடிக்க வச்சிருக்கிறார் என்பது பெருமிதம். அது மட்டுமல்லாது எங்களோட பிரான்ஸை சேர்ந்த தயா அது சிபோண்ட படத்தில் நீங்கள் ஒரு சின்ன ரோலாவது கட்டாயம் செய்து கொடுக்க வேணும். நான் ஓகே பண்ணிட்டேன். தயாநிதி எனக்கு ஏற்கனவே என்னோட படித்தவர், ஒரே ஸ்கூலில் படித்த நாங்கள். அவர்கிட்ட பிரதர் ராஜகோபால், அப்புக்குட்டி ராஜகோபால் பல நாடகங்கள் செய்தவர். கோமாளிகள் என்ற படத்தில் நடித்தவர். இப்போ நான் கேள்விப்பட்டேன் இந்த படத்தில் கூட எனக்கு குரல் கொடுக்க அப்புக்குட்டி ராஜகோபால் அவர்களைத்தான் குடும்பம் செய்திருக்கிறார்கள். அவர் சுகவீனம் காரணமாக கடைசியில் எனது குரலை தயாநிதி கொடுத்திருக்கின்றார். உண்மையாக சொல்லப்போனால் உடன் வேலை செய்வது ஒரு சிரமமான வேலையாக எனக்கு கருதவில்லை. நான் இதுவரைக்கும் 18 முழுநீள திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறேன். அதை விட எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம் செய்திருக்கிறேன். ஒரு இயக்குநருடைய வேலை செய்ய ஒரு அனுபவங்கள் எனக்கு உண்டு. சிபோட நான் வேலை செய்த காலப்பகுதி வித்தியாசமான காலப்பகுதி. இருந்தாலும் அவருடைய அணுகுமுறைகள், நட்பு சார்ந்த பல விடயங்களை நான் அவதானிக்க தவறவில்லை. மற்றது அந்த பாத்திரத்தில் தன்மையை அவங்க சொல்லுவா. சொன்ன பிறகு நாங்கள் தான் நடிப்போம். அதில் ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுவா, இப்படி நடித்தால் சார் நல்லா இருக்கும் என்று சொல்லுவா. என்ன அவ சார்னு சொல்றதில்ல, அண்ணியன் தான் சொல்றவ. ஆனால் அவ மகேந்திரன் அண்ணியன் தான் சொல்லுவா. அந்த கேரக்டரை நான் செய்யும் பொழுது எனக்கு அது நான் இதுவரைக்கும் செய்யாத ஒரு கேரக்டர். அது ஒரு புரோக்கர் கேரக்டர். என்ன மாதிரி செய்ய வேணும்னு நான் கொஞ்ச நேரம் சிந்தித்து அதை நான் செய்யும் பொழுது அவன் முகத்திலேயே அந்த புன்னகை தெரிந்தது. அதை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவள் அதில் மறுதளிப்பொண்ணும் தெரிவிக்காமல் விட்டு போட்டு அதை ஷூட் பண்ணி கொண்டே இருந்தாள். அவள் பன்முக திறமை வாய்ந்த ஒரு கலைஞர். இயக்குனர் மட்டுமல்ல, கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர். அது மட்டுமில்லை, பல தொழில்நுட்பங்களை, சினிமா சார்ந்த தொழில்நுட்பங்களை கற்றறிந்தவர். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நாங்கள் தேடுவது மிகவும் கடினம். இப்போ அவருக்கு இப்போ கிட்டடியில் கூட நான் கேள்விப்பட்டேன், கனடாவில் வெண்மேரி சாதனையாளர் விருது கிடைத்தது. அவ இந்த திரைப்படத்தின் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விருது கொடுக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக அவர் சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் முன்பு எனக்கு தெரியும். நிச்சயமாக இந்த படத்தை ஜெர்மனியில் மக்கள், பிரான்சிலிருந்து ஜெர்மனிக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாரும் போய் பார்த்து இந்த ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். வேறு படங்கள் செய்வதற்குரிய ஊக்கம் இங்க கொடுக்கிற பொருளாதார உதவியிலையும் தங்கியிருக்கிறது என்பதை கூறிக்கொள்ள, சிவகுமாரன் அவர்தான் ஒளிப்பதிவாளர், கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர். தெரியும்.
அவைகளுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருந்ததை அவதானித்தன். அவைகள் பேசி பறைந்து சில காரியங்களை அழிப்பு செலுப்பின்றி தொடர்ச்சியாக ஷூட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அங்கே அவைகளுக்கு அங்கு நான் ரிலாக்ஸ் பண்ணி செய்கிறதெல்லாம் காணலாம். ஏதோ குடும்ப வாழ்க்கை மாதிரி இந்த சினிமா ஷூட்டிங்கும் நடந்து கொண்டிருந்ததை நான் அவதானித்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை இந்த இயக்குனர் சிபோ அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் என்று கூறுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது, சிறப்பு. நீங்களும் தாயத்திலிருந்து சிறப்பாக பல படங்களில் குறும்படங்களில் நடித்த ஒரு கலைஞன் கலந்து கொண்டு சிபு அவர்களின் இந்த படத்தில் நடித்தது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே திரைப்படம் பற்றிய சிறப்பு பார்வையோடு கலந்து கொண்டு நன்றிகளை கூறிக்கொள்வோம். நாளைய மாற்றம் திரைப்படம் பற்றிய கலந்துரையாடல் போது மீண்டும் சிவோவை அழைத்துக் கொள்வோம். சிவோ, இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே உங்களோடு இணைந்து அடுத்ததாக பணியாற்றி சிறப்புக்குரியவர் யாரை நீங்கள் அடுத்ததாக நேர்காணல்? தாயகத்திலிருந்து ராஜமகேந்திர சிங்கம் அண்ணாவை இப்ப நேர்காணல் கண்டீர்கள். நன்றி அண்ணா, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. இப்பொழுது ஜெர்மன்ல இருந்து எங்களுடைய நீண்ட கால நடிகை மதிக்குமாரசாமி அவர்களை நேர்காணல் காணலாம். இவர் நாளைய நாம் எங்களோட தொடர் நாடகத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து எங்களோட பயணித்து கொண்டு இருக்கின்ற நடிகை, ஒரு சிறந்த நடிகை. அழுங்கோ அப்படி ஏதாவது ஒரு காட்சி நாங்கள் எல்லாம் காட்சி அழுகணும் சுமதியை காண்டு இப்படி சொன்னோன்னா டக்குன்னு அப்படி கண்ணால கொட்டுட்டோம். அப்படி ஒரு சிறந்த நடிகை அவ. STS தொலைக்காட்சி இயக்குனர் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி கூறிக்கொண்டு, சக கலைஞர்களுக்கும் இலங்கையில் இருந்து இணைந்தவர்கள், இந்த நாளைய மாற்றத்தில் நடிக்கும் அனைத்து சக கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும், மற்றும் சிவோவுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். சிவோ, வணக்கம். நெடுந்தொடரிலும் தொடர்ந்து பணியாற்றிய உங்களை பற்றிய தகவலோடு சிவோ உங்களை பற்றிய தகவலை கூறியிருந்தால், இந்த திரைப்படத்தில் நீங்க உங்களுடைய அனுபவங்கள் எப்படி? திரைப்படத்தில் நெடுந்தொடரில் நடித்த அனுபவத்தை வைத்து சுலபமாக நடித்து விட்டேன் சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது சிவோவுக்கு தான் அந்த எல்லாம் சார். ஏன்னா நாங்கள் மரகா எனக்கு ஆர்வம் இருந்தது, ஆனால் அது வெளியில கொண்டு வர ஒருத்தரும் இல்லை. இவர்தான் இந்த முதல் எனக்கு இது ஒரு கொடை என்றுதான் சொல்றோம். மேல் எனக்கு சரியான ஆர்வம் சின்ன வயசுல இருந்து. அந்த ஆர்வம் தான் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. எதுக்கும் அந்த உணர்வும் ஒரு துடிப்பும் இருந்தால் எப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த வழி எங்களுக்கு கிடைக்கும் என்றது இந்த திரைப்படம் மூலம், நெடுந்தொடர் மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ஆரம்பத்தில் சிவா கேட்கல ஒரு பெண் இயக்குனர் என்று சொல்லிக்கலாம். எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு போகக்கூடிய ஒரு அந்த துணிவு இருந்தது. அதோட அந்த சொல்லி தர்ற முறை எல்லாமே எங்களுக்கு சுலபமா கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதுக்கு சிறந்த வாழ்த்துக்களும் அவருக்கு உண்மையில நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிவகுமார் கணவன் அவர் எங்களுக்கு ஏத்தா போல கேமரா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அன்பாக கதைச்சு அவரோட ஒத்து கொடுக்கக்கூடிய கணவரும் இருந்தபடியால் சிவோக்கு அதுவும் ஒரு வழக்கை மாதிரி அவருக்கு அது அமைந்து விட்டது. இந்த நேரத்துல சிவகுமாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் அவரும் கூறிக்கொண்டு, அத்துடன் அவர்கள் குடும்பத்திலேயே எல்லோருமே கலைஞர்கள். இந்த நாளைய மாற்றத்துல நடிச்சது ஒரு சுப கட்டம் என்றாலும் எனக்கு அதில் ஒரு பூரண சந்தோஷம். இது ஒரு கனவு, எனக்கு ஒரு கனவு படம் என்றுதான் சொல்லலாம். ஆனா இது ஒரு பெரிய கொடை என்றுதான் நான் சொல்றேன். ஏனென்றால் நிறைய இவ்வளவு கலைஞர் என்று சொல்ல முடியாது, அவ்வளவு கலைஞர் இணைத்திருக்கிறார். அதோட இங்க நான் ஜெர்மனியில எங்க போனாலும் என்னை அடையாளம் காட்டுறார். உடனே கண்ணிட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுக்கலாமா, போட்டோ எடுக்கலாமா. உண்மையிலேயே எனக்கு இந்த வயசு இந்த நாடகத்துக்கு நடிக்க வந்த பிறகு, இந்த திரைப்படத்துக்கு வந்த பிறகு வயசு குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்குது. அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சியில கலைஞருக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம். வெளிநாட்டுல இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் நான் கடைசி வரை நினைச்சிருக்கேன். இவ சந்திச்சது பூர்வ புண்ணிய சந்திப்பாம இருக்கலாம். ஒரு மூலையில இருந்த நான் என்ன பேரே தெரியாது. இப்ப கிட்டத்தட்ட வெளிநாடுகள்ல உள்நாட்டுல எங்க சொந்தக்காரங்களோட திரையில பார்த்துட்டு டெலிபோன் பண்ணி கேட்கிறார்கள், இன்னும் நடிச்சிருக்கிறீங்க நீங்க. அவ்வளவு சந்தோஷம், கந்தரோடைக்கே பெருமை என்று சொல்லுகிறார்கள். உண்மையில அவ்வளவு சந்தோஷம். சிறப்பு. உண்மையிலேயே பல கலைஞர்களை இணைத்து செயற்படுத்துவது என்பது மிக ஒரு சிரமமான விடயம். அந்த விடயத்தை குத்தி சாதனையாக சாதித்து காட்டியிருக்கின்றார் சிவகுமார் அவர்கள். எங்களுடைய கலைஞர்களின் எங்களுடைய படைப்பு என்ற ரீதியிலே நிச்சயமாக இந்த திரைப்படத்தின் முயற்சிக்காக ஒரு ஆளுமை மதிப்புக்குரிய ஒரு விடயமாகவும் ஈழத்தமிழர்களின் வரலாற்றின் ஒரு சிறப்பான விடயமாகவும் தான் இருக்க போகின்றது. அடுத்ததாக
இணைத்துக் கொள்வோம். இந்த திரைப்படத்தின் உறவுகளில் நடிகர்கள் யாரை இணைத்துக் கொள்வோம்? சுமதி அக்காக்கு நன்றி, மிக்க நன்றி. திருப்பி தாயகத்துக்கு செல்லுவோம். மரியதாசன் நிதிராஜ் தாயகத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சிறந்த நடிகன். எக்கச்சக்கமான முழுநில படம், குறும்படங்கள், வீடியோ சாங்ஸ், காணொளிகள், அதோட தொடர் நாடகங்கள் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான படைப்புல பங்கு பெற்றி இருக்கிறார். இதற்குரிய தாயகத்துல உருவாகிற படைப்புல அவர் கட்டாயம் இருப்பார் என்ற ஒரு நிலையில இருக்கிறார். இப்ப அவரின் நடிப்பை நான் சுவிஸில் இருந்து பொய்முகம் என்ற ஒரு தொடர் நாடகத்தில் பார்த்துட்டு கட்டாயம் இவர் எங்களோட படைப்புல வேணும் என்று அவரை எங்களோட படைப்பிலையும் எடுத்தனால் ஒரு முக்கிய பாத்திரம் நடித்திருக்கிறார். எங்கள் நாளைய மாற்றத்தில் ஒரு தாயகத்தில் இருந்து எடுத்த காட்சிகள்ல ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்து தந்திருக்கிறார். மிக ஆழமையான நடிப்பு துறையில் நீங்கள் இருந்து கொண்டும் இந்த படத்தில் பணியாற்றியதை பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறுங்கள். எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நாளைய மாற்றம் திரைப்படத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் நான் இதை பார்க்கிறேன். சிவகுமாரன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு இந்த படத்திலே நடிக்குமாறு கேட்ட பொழுது நான் ஏற்கனவே ஒரு முக்கியமான ரசிகர்களில் நானும் ஒருவன். மிகவும் ரசித்து பார்க்குற ஒரு நாடகம் அந்த நாடகம் தான். அதில் நடித்த நடிகர் நான். அவருடைய நடிப்பு எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எல்லாருடையுமே நிறைய நல்ல வேலை வாங்கி சிறந்த ஒரு இயக்குநராக பணியாற்றி இருக்கின்றார். அப்போ அதில் ஒரு முழுநில படம் ஒன்றை எடுக்க போகின்ற பொழுது நான் மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களையும் அதிலே ஒரு பாத்திரமாக இணைத்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி. நாளைய மாற்றம் இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமாக நான் இதை பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் உலகாலம் வந்த படங்கள்லே இப்போ 3 நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த பெரிய அளவில் வார படங்களில் இப்படியான கலைஞர்களை பயன்படுத்துவது குறைவு. ஒன்று எங்களோட நாட்டில் தாயகத்தில் எடுப்பார்கள், இல்லாட்டி வெளிநாடுகளிலே எடுப்பார்கள். ஆனால் 2 இடத்திலேயுமே உள்ள கலைஞர்களை இணைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கின்ற சிவகுமாரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதிலேயும் நான் முக்கியமாக எல்லா படப்பிடிப்புகளிலேயும் முக்கியமான அந்த பாடல் படப்பிடிப்பை நான் இதில் சொல்ல வேண்டும். நாங்கள் மல்லாவியிலே போய் ஒரு காட்டு பகுதியிலே நாங்கள் இந்த படப்பிடிப்பை எடுத்திருந்தோம். மிகவும் கடினமான ஒரு நாளாகத்தான் அது இருந்தது. நாங்கள் அந்த நியமான தூரங்கள் நாங்கள் டிராக்டரில் இப்போ அவாம் இங்கே ஜெர்மனிலேருந்து அவாம் எங்களோட சேர்ந்து அந்த கடினமான பயணத்திலே ஈடுபட்டிருந்தார். மேலே ஒரு இயக்குனராக மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார். தான் அந்த படத்தை சிறப்பாக எடுக்க என்பதற்காக நாங்கள் 2 டிராக்டரில் தான் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே போனோம். எல்லோரும் போய் அந்த படப்பிடிப்பிலே கலந்து கொண்டு பங்கு பெற்றிய பிராஸ்ராஜ் அவருடைய பூரண ஒத்துழைப்போடு இந்த படப்பிடிப்பு அங்கே நடைபெற்றது. எல்லா கலைஞர்களுமே மிகவும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த பாடலில் பங்கு பெற்றியிருந்தோம். நீங்கள் அந்த பாடலை திரையிலேயும் பார்க்கும் பொழுது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பாடலாக அது வரும். நல்ல ஒரு பாடல். அதில் எல்லோருமே நல்லா நடித்திருந்தார்கள். நான் உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தாய கலைஞர்களாகிய நாங்கள் இங்கே எங்களை இந்த படத்தில் இணைத்து கொண்டது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பாடலிலே நாங்கள் நடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் இந்த யுத்தத்தை நாங்கள் நேரடியாக அனுபவித்த நாங்கள் இப்படியான எங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பாடலிலே நாங்கள் நடித்தது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலே இந்த நாளைய மாற்றம் திரைப்படமானது நிறைய கலைஞர்களுடைய நிறைய உழைப்பின் மூலம் வெளிவர இருக்கின்ற இந்த திரைப்படம் எல்லோருமே போய் பார்த்து, இப்போ ஜெர்மனியில் இந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்றது. எல்லோருமே 1ஆம் தேதி திரையரங்கிலே சென்று இந்த படத்தை பார்த்து பூரண ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும். இது பார்வையாளர்கள் கொடுக்கின்ற இந்த ஒத்துழைப்பு தான் இந்த இதிலே பங்கு பெற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் இயக்குனருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் இது ஒரு வெற்றியாக அமையும். எனவே எல்லோரும் சென்று இந்த திரைப்படத்தை திரையரங்கிலே பார்த்து உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாகவே நீங்கள் கூறியது போல திரையரங்கில் சென்று அனைவரும் பார்த்து பிரம்மவர் படைப்புக்கு ஒரு நல்ல களத்தை கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். கலை என்பது ஈழத்தமிழர்களால் முடியாது என்பது இல்லை, சாதனை என்பது ஈழத்தமிழர்களால் முடியாது இல்லை. அதற்கு களம் அமைப்பது யார் என்பது அந்த சூழ்நிலையிலே ஜெர்மனியிலிருந்து இப்படி ஒரு திரைப்படத்தை 3 நாடுகளை இணைத்து ஒரு திரைப்படமாக எடுத்த நான் சுகுமாரன் முன்னாடி வாழ்த்ததற்குரியவர் என்பதுதான் நீங்கள் கூறியது போல உண்மையான விடயம். நன்றி. அடுத்தவர்
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நாளைய மாற்ற கதாநாயகி பிரான்சில் இருந்து கேட்ட உடனேயே எந்தவித மறுப்பும் சொல்லாமல உடனே ஓமண்டு வந்து நடிச்சு தந்தார். அவர் ஒரு நாளும் நடித்ததில்லை. எனக்கு முதல் ஆரம்பத்தில் ஒரு செய்வாரான்ட்டு முதல் கட்டமே எனக்கு ஷாக். ஏண்டா அவக்கும் அதுதான் ஒரே அழுகிற கட்டம். அப்ப அழுங்கொண்டு சொன்னோன்னு பக்கத்துல அந்த பிக்ஸ் இருந்தது, அதை எடுத்து கண்ணுக்குள்ள போட்டுட்டு அழுகுறா. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு நான் அப்படி பார்த்ததில்ல. நானே வியந்து போனேன். எல்லாரும் அப்படி. அப்ப அவக்கு பாவமான என்னண்டா கதாநாயகி என்று சொல்லி கூப்பிட்டுட்டு நான் ஒரே அழுகுற கட்டத்தை தான் கொடுத்தேன். அப்ப அவக்கு இப்ப என்னண்டி கதாநாயகி என்று கூப்பிட்டுட்டு இப்படி ஒரு பாடல் இல்ல ஆடல் இல்ல ஒன்றும் இல்லைன்னு. ஆனா பிரான்ஸ்ல இருந்து தன்னுடைய சொந்த செலவுல வந்து பல தடவை வந்து எங்களோட நின்று அர்ப்பணிப்புடன் இந்த படத்தை நடித்து தந்திருக்கிறாரு. நன்றி ஜனா ரமேஷ் பிரான்ஸ்ல இருந்து. நீங்கள் கூறிய இவ்வளவு சிறப்புக்கும் உரிய கதாநாயகி நாளைய மாற்ற சந்திக்கின்றோம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த திரைப்படத்தை பற்றிய உங்களுடைய கருத்து பண்ண இருக்கின்றனமா? இது எனக்கு வந்த முதல் அனுபவம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை, நம்ம படம் நடிக்கணும், டான்ஸ் ஆடணும், இப்படி திரையில வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ஆன்டி மூலமா எனக்கு வருமென்று நான் நினைச்சு கூடி பார்க்கல. சும்மா டிக்டாக்ல போட்டு டான்ஸ்கள் அதுகள் பண்ணி இந்த டேலண்ட காட்டி இருக்கிறேன். ஆனா ஆன்டி அதெல்லாம் பார்க்காம நான் செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கையில இப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. நான் நம்புறேன் அவக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்கிறேன்னு. என் ஃபேமிலி முதல் சப்போர்ட் பண்ணிருக்கிறேன். எனக்கு அம்மால இருந்து எல்லாரும் சரி என்ன போறதுக்கோ வாரத்துக்கோ எல்லாம் அனுமதி தந்து நம்பிக்கை வச்சு, சிபு ஆண்டி அண்ட் மாமாவும் ஆண்டியும் தான் ஃபுல் காரணம். அதுல நம்பிக்கை வச்சுதான் என்ன இவ்வளவு தூரம் அனுப்பி எல்லாம் பண்ண வச்சு. அதே மாதிரி ஆண்டி நான் போனா கூடி என்ன தன்னைக்குள்ள மாதிரி கவனிச்சு பாதுகாப்பா என்ன இங்க வந்து சேரும் வரையும் கோல் பண்ணி கேட்டிருப்பா, போயிட்டீங்களாமாண்டெல்லாம் கேட்டு முக்கியம் அங்க சப்போர்ட் பண்ணிக்க, ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிக்க. நான் சில நேரம் விளையாட்டுத்தனமா திருப்பி விட்டுருவேன், திருப்பி நிறைய கட் பண்ணி எடுக்க வேண்டியது வரும். ஒரு சினக்காம கொள்ளாம சரி சிரிச்சு கொண்டே சொல்லுவார், சரியம்மா செய்யுங்க நாங்கள் சொல்வார் கூட. அவரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். ஆண்டி முக்கியம், என்ன நம்பினதுக்கு தான் ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் நடிப்பேன் என்று ஒரு நம்பிக்கை வச்சு இது பண்ணிருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு அந்த கதை வந்து நான் கேட்கல, இந்த நடிக்கும் போதுதான் எனக்கு தெரியும் இப்படி கதை வெறுமண்டு. அப்ப நான் நினைக்கும் போது இந்த இப்படி எல்லாம் நடக்குதா ஸ்ரீலங்கால, இப்படி எல்லாம் பொண்ணுங்கள் வர்றாங்களா அப்படின்னு ஒரு இது வருது. நாங்கள் எல்லாம் தப்பிட்டோம் என்ற ஒரு நினைப்பும் வருது. அதை பார்த்தா அதுக்குள்ள போனீங்கன்னா நாங்களே உள்ள போற மாதிரி அந்த கதைக்குள்ள உண்மையிலேயே எனக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுடைய ஆற்றலுக்கு ஒரு களமாக தேடி பிடித்து எல்லோருக்கும் களம் கொடுத்து அவர்களை திரைக்கு முன் கொண்டு வந்து விட்ட சிபு அவர்கள் வேறு யாராவதாக இருந்தால் நிச்சயமாகவே ஒரு திரைப்படத்தை எடுக்கின்ற போது தாங்களும் அந்த காட்சியில் இணைய வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பார்கள். அதை இல்லாமலுக்கு முழுமையாகவே தான் பின்புலம் நின்று முகம் காட்டாதவராக நின்று இந்த திரைப்படத்தை கொண்டு வந்தது என்பது மிக சிறப்பான விடயம். அந்த வகையிலே உங்களையும் பிள்ளைகளையும் இணைத்துக் கொண்டது என்பது மிக சிறப்பான விடயம். ஆண்டியை பற்றி ஒண்ணு சொல்லணும். இப்ப நாங்கள் வந்து கவனம் இல்லாம உடுப்புகள்லயோ இதோலயோ இது பண்ணிடுவோம். ஆண்டி அதுல கூட கவனமா இருப்பா. என்னத்தை பார்த்தாலும் எங்க உடுப்புகள் எங்க இருக்கு, என்ன பண்ணணும், என்ன எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை வீடியோல வந்து தப்பா காட்டிடக்கூடாது. அந்த இதுல அவ வந்து சரியான கவனம் அந்த உடுப்புகள்லயோ. இப்ப நாங்க நடிக்கும் போது நாங்க அதை கேஷுவலா விட்டுட்டு இருப்போம். ஆண்டி அதை எல்லாத்தையும் நோட் பண்ற ஆண்டி அதிலே வர நோட் பண்ணி கொண்டு இருப்பா. அனுபவம் அவருடைய அனுபவமாக இணைந்திருக்கின்றது. அதில் நீங்களும் இணைந்திருப்பதை அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். உங்களுடைய கருத்தை நிறைவு கருத்தாக இந்த இடத்துல நான் முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர் டாக்டர் பாலச்சந்திரன் நாகலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை கூற விரும்புகிறேன். என்றால் ஈழத்து படைப்புகள் நாங்கள் இன்னும் வணிக ரீதியாக வெற்றி பெறுற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளர இல்லை. அப்படி இருந்தும் துணிஞ்சு இதுக்குள்ள காசை போட்டிருக்கிறார். அதே மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் மாவை தங்கராசா சோமசுந்தரம் அவரும் ஒரு சின்ன சப்போர்ட் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இருவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டது நாங்களும் மகிழ்வாக மாட்டிக்கொண்டு இந்த திரைப்படத்தை நிச்சயமாக அனைவரும் இணைந்து பார்த்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஊக்கத்தையும்
ஆக்கத்தையும் அழைத்து இது போன்று வேறு படங்களையும் தயாரிப்பதற்கான சந்தர்ப்பத்துக்கு நிதி அளவில் கூட ஒரு துணையாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று தமிழ் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்களுடைய கருத்தை. மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்கட வழி எங்கட கதைகளை நாங்கள் தான் சொல்ல முடியும். எங்களுக்கு கொண்டு ஒரு சினிமா வேணும். புலம்பெயர்ந்த மண்ணில அடுத்த சந்ததி வந்து தங்களோட வேர்களை தேட வலிக்கிட்டினோம். அப்ப அவைகளுக்கு நாங்கள் எங்கட கதையை சொல்ல வேணும். அது வந்து தென்னிந்திய சினிமாவால சொல்ல முடியாது. அதுக்கு நான் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல. எனக்கும் அதை பார்க்க பிடிக்கும். அது எங்கட வேர், அதை ஆணி வேர், அதை நாங்கள் தொப்புள் கொடியுற பற்றி சொல்லுவினோம். அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. இருப்பினும் எங்களுக்கு என்ற கதை இருக்குது, எங்களுக்கு என்ற நிறைய வழி இருக்குது. அதுகளை நாங்கள் எங்களோட அடுத்த சந்ததிக்கு எடுத்து சொல்லணும். அது சினிமா மூலம் ஆரம்ப கட்டத்துல நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து கொண்டு தொடர்ச்சியா ஆதரவு தந்தால் நிச்சயமாக எங்களுக்குள்ளேயும் ஒரு அஜித்தோ, ஒரு விஜயோ, ஒரு சங்கரோ, ஒரு கேசவிக்கரோ கட்டாயம் பெறுவினோம். தொடர்ச்சியா அவங்களோட ஆதரவை தாங்க கொண்டு மக்களிடம் இந்த இடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் பல இடங்களில் நீங்கள் திரைப்படத்தை ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற இடங்களில் இருக்கின்றீர்கள். நாங்கள் அடுத்தடுத்த வெளியீட்டின் போது கூட இதில் கலந்து கொண்ட மற்ற கலைஞர்களை நிச்சயமாக இணைத்துக் கொள்வோம். திரையிடலுக்கு முந்தைய வாரம் நாங்கள் மற்ற கலைஞரோடு அந்த திரையிடுவதை பற்றிய விஷயங்களை பேசிக்கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த சிறப்புக்கு உண்மையிலேயே உங்களுக்கான அனுசரணை வழங்குவர்கள் தயாரிப்பு நிலையில் அவர்களுக்கும் நன்றிகளை உங்களுடைய சார்பிலும் எங்களுடைய தாக்கம் கொடுக்கவும் இதில் கலந்து கொண்டு உண்மையிலேயே ஒரு தயாரிப்பு என்பது முக்கியமான விடயம். படத்தை நாங்களோ அவருடைய ஊக்குவிப்புக்கும் நாங்கள் SCS தாரா சார்பிலும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு அழைப்பை விட்டுக் கொள்வதற்கான நேரமாக இந்த நிறைவு நேரம் வருகின்றது. புலம்பெயர் தமிழர்கள் ஜெர்மனியில் கனவே இருக்கிறீர்கள், பிரான்ஸ்ல இருக்கிறீர்கள். நிச்சயமாக இது வந்து புலம்பெயர் தமிழர் ஆகிய சுபோவால எடுக்கப்பட்ட மட்டுமல்ல, 3 நாடுகளில் எடுக்கப்பட்ட படம், 3 நாட்டு கிளைகளை வச்சு எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக அந்த கதை வந்து நினைக்கிறேன் எங்களோட வழிகளை சுமந்து செல்லுகின்ற ஒரு கதையாகத்தான் இருக்கும். எல்லோரும் சென்று பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து எங்களை மேன்மேலும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை, எல்லோரும் சென்று பார்த்து அடுத்த கட்டத்துக்கு எம்மை நகர்த்துவதற்குரிய பொருளாதார உதவிகளையும் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய மாற்றம் திரைப்படத்தை எல்லோரும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து அதோட கருத்துக்களை தந்து முக்கியமாக எங்களுக்கு ஆதரவித்தார்கள். 1ஆம் தேதி 9ஆம் மாதம் மோகம் நகரத்தில் இந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. எல்லோரும் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுக்கு நிறைய ஊக்கம் தார்கள். நீங்க கருதுகிற ஊக்கத்துல தான் நாங்கள் அடுத்த திரைப்படங்களோ நடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஊக்கம் தரும். எல்லோரும் வருகை தந்து எங்களுக்கு உற்சாகத்தை தருமாறு அறிவுடன் கேட்டுக்கொண்டு நன்றி. 1ஆம் தேதி போகும் நகரத்திலே எங்களுடைய நாளைய மாற்றம் திரைப்படமானது வெளிவர இருக்கின்றது. ஜெர்மனியிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எல்லோரும் சென்று திரைப்படத்தை பார்த்து எங்களுடைய கலைஞருடைய அந்த உழைப்புக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை அந்த திரையரங்கிலே சென்று தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோரையுமே நான் அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெர்மனில வந்து 1ஆம் தேதி போகும் என்ற இடத்துல படம் ரிலீஸ் ஆகுது. எங்களோட ஈழத்து கலைஞருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியன் கலைஞருக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி எங்களையும் வளர விடுங்க. எல்லாரும் வந்து பாருங்க. எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணினதுக்கு நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி. மிக சிறப்பு. இன்றைய தினத்திலே இருக்கின்ற நாளைய மாற்றம் முழுநூல திரைப்படத்தை பற்றிய ஒரு சந்திப்பாக சிறப்பு கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டியவர் நண்பர் முல்லைமோகன் அவர்கள். இணைப்பில் ஏற்பட்ட தடைகளினால் இன்றைய இந்த நிகழ்வை நான் திடீரென தொகுத்து வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவர் சார்பிலும் இந்த நாளைய மாற்றம் குழுவினருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த திரையிடலின் போது நிச்சயமாக முகன் தொழில்நுட்ப விடயங்களை சரி செய்து கொண்டு அடுத்து இணைவார் என்பதையும் உங்களுடன் கூறிக்கொண்டு இந்த நாளைய மாற்றமானது ஈழத்து கலைஞர்களின் படைப்பு என்பது பலரால் நிரூபிக்கப்படுகின்றது. இன்று நாங்கள் பார்க்க போனால் தாயகத்திலிருந்து வருகின்ற பாடல்கள், கவி வரிகள் மட்டுமல்ல, காட்சிப்படுத்தல்கள், நடிப்பு போன்ற சகல பகுதியிலுமே மக்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நெடும்படமாக்கி தந்திருக்கின்ற சிவகுமாரன் அவர்கள். இதிலே நிச்சயமாகவே முகங்காட்ட மறக்கின்ற இன்னொருத்தர் திரு சிவகுமார் அவர்கள். சிவா அவர்களின் கணவன். அவர் தன்னை முகம் காட்டாமல்
உண்மையிலே தொழில்நுட்ப விடயங்களில் பல அர்ப்பணிப்புகளை செய்து பணியாக இயங்கி வருகின்றார். அதனால் அவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த செயற்பாட்டுக்கும் இந்த இடத்திலும் நண்பர்களோடும் நல்ல இணைவாக பணியாற்றுகின்ற கலைத்துறையில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக, ஆளுமை மிக்க ஒரு மனிதனாக, அன்றைய காலத்திலிருந்து டிடிஎனிலிருந்து பணியாற்றி, இடிவியிலிருந்து பணியாற்றி, இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியிலே சிறப்பாக இருக்கின்ற நண்பன் சிவகுமார் அவர்களுக்கும் இன்றைய பதிவுக்கு இணைந்திருந்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.